அவர்களே, விநியோக சங்க தலைவர் ராஜன் அவர்களே, நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமரன் அவர்களே, சிறுபட தயாரிப்பாளர் பாதுகாவலர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களே, சம்ராட் அசோக் அவர்களே, மேடை வீட்டுக்குரிய மேன்மையாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ராஜா செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார். அவருடைய சொல்லாடல் செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது, கிட்டப்போகிறது. அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நான் சொல்வது இல்லைன்னா ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எங்கள் மகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்சிகள்லாம் விறுவிறுன்னு போகுது, பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி. இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு. இன்றைக்கு என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு, கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர் 50 வருஷமாக முடிச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனைகள் அளப்பரிது, எண்ணில் அடங்கா, ஏற்றில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. அப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு போன் செய்து தயவு செய்து விழா எடுக்காத தானே எனக்கு பிடிக்காதுன்னாரு. அவர் சொல்லும்போது அதை செயல்கொண்டு செய்யப்பட எனக்கு மட்டும் விழா தேவையா? ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக, நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக, இந்த சமுதாயம் மேம்பேற வேண்டும், அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும்பாக்கியம். அத்துணை சமுதாயத்திற்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம் தான் தொல் திருமாவளவன். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி, தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய், உயரிய நிலையடைவாய், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் எழுச்சி தமிழகமான அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய என்னுடைய அண்ணன் பாசத்துக்குரிய ராஜன் அவர்களே, எங்களை என்னாலும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் கலைப்பு தாரண அவர்களே, எதிர்காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தலைமையேற்று வழிநடத்தி இருக்கிற தமிழ்குமரன் அவர்களே, அரங்கத்தில் கூடியிருக்கிற ஆன்றோர் சான்றோர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்து நெல்லை பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசை மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வருகின்றுள்ள அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய சினிமாவின் என்சைக்ளோபீடியா தானவனை பத்தி சொல்லணும். அவர் நம்ம ராஜாவை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. நான் போறப்பெல்லாம் சொல்லுவாரு, நல்ல துடிப்பான இளைஞர் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. ராஜாவுக்கு மட்டும் இல்ல, அங்க சிறுபட தயாரிப்பு அவ்வளவு பேர் அண்ணா ஆபீஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனா கூட்டம் கம்மியா இருந்தது. அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னன்னா இப்ப மட்டும் இல்ல தம்பி இப்பதான் போனாங்க அப்படின்னாரு. எனக்கே ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாரு. அது சின்ன தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் எல்லாருமே சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு மாமனிதரை நீங்க பார்க்கவே முடியாது. தானன் மாதிரி ஒரு 2 பேர் இந்த தமிழ் சினிமா எங்கேயோ போயிடும். அந்த தானன் அவர்களே மற்றும் ராஜன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் அசோக் சாம்ராட் அவர்களே, இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ராஜா நம்ம கடந்த முறை தேர்தல் தான் தெரியும், ரொம்ப துடிப்பான இளைஞர். அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, அவ்வளவு இதா இருப்பாரு, ரொம்ப விசுவாசமா இருப்பாரு எல்லாத்துக்கும். ஆனா அவருக்காகவே அன்பு தம்பி இந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் வரணும், படம் ஒரு வெற்றி படமா அமையணும். அதே மாதிரி என்டையர் டீம் நம்ம டைரக்டர் கமல்ஜி, இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பு நன்றிகளோட